தினமொரு வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். விளக்கம். பெரும்பாலான மக்கள் ஒரு மலையின் சாய்வை மதிப்பிடும் போது அதன் உண்மையான சாய்வை காட்டிலும் அதிகமாக அதை மதிப்பிடுகிறார்கள் என்றும், குறிப்பாக அவர்கள் சோர்வடையும் போது அல்லது ஒரு பாரமான சுமையை சுமந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சோதனைக்காக ஒரு மலையின் சாய்வை மதிப்பிடும்படி குறிப்பிட்ட சில மக்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் மலையின் சாய்வை தவறாக மதிப்பிட்டார்கள். அவர்கள் 10 டிகிரி சாய்வு உள்ள மலையை 30 டிகிரி என்றும், 5 டிகிரி சாய்வு உள்ள மலையை 20 டிகிரி என்றும் மதிப்பிட்டார்கள். தாங்கள் தவறாக மதிப்பிட்டிருப்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. நாம் பாரத்தையும் சோர்வையும் அனுபவிக்கும் போது ஒரு சிறிய பிரச்சனையை கூட ஒரு மிக பெரிய பிரச்சனையாக கருதுகிறோம். நாம் வாழ்க்கையில் ஒரு சோதனையை சந்திக்கும் போது அந்த சோதனை நம்மால் ஏற முடியாத ஒரு செங்குத்தான மலையை போல நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை அளிக்கும் ஊக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருபோதும் சோர்வடையாமல் இருக்கும் நம்முடைய தேவனிடம் அது நம்முடைய கவனத்தை திருப்புகிறது. அவர் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் வாழ்க்கையின் கடினங்களை தவறாக மதிப்பிடுவதன் காரணமாக நாம் மனமுறிவடையும் வேளையில் நமக்கு தைரியம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவருடைய பலத்தினால் நீங்கள் எந்த கடினமான மலையையும் மேற்கொள்ள முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கும் போதுமான பலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி. ஆமீன்.